உணவு உடம்பையும் மனதையும் பாதிக்கும் என்று இன்றைய மருத்துவமும் சொல்கிறது. ஆனால் இந்த உண்மையை மகா பெரியவா ஒரு அழகான கதையால் நமக்கு விளக்குகிறார். அதை கவனமாக கேளுங்கள். ஒரு ராஜாவும் அவருடைய குருவும் இருந்தனர். குரு அடிக்கடி அரண்மனைக்கு வந்து ராஜாவுக்கு உபதேசம் செய்து செல்வார். ஒரு நாள் நீண்ட நேரம் உபதேசம் நடந்ததால் மத்தியான நேரம் ஆகிவிட்டது. அப்போது ராஜா கேட்டார், சுவாமி, இங்கேயே போஜனம் செய்து வைக்க முடியுமா? தனியாக சமைத்து உங்களுக்கு அளிக்க ஏற்பாடு செய்கிறேன். குரு மறுக்க முடியாமல் அரண்மனையிலேயே போஜனம் செய்தார். நல்ல வெயில் நேரம். போஜனம் செய்து சற்று சோர்வாக இருந்த குரு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அறையின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு அழகான முத்துமாலை அவரின் கண்களில் பட்டது. அது ராஜாவின் முத்துமாலை. அருகில் யாரும் இல்லாததால் ஒரு கண நேரத்தில் குரு அந்த முத்துமாலையை எடுத்து தனது வஸ்திரத்தில் ஒளித்து வைத்தார். சாதாரண மனிதன் செய்தால் இது திருட்டு. ஆனால் ராஜகுருவாக இருந்தவரிடம் கூட இந்த எண்ணம் எப்படி வந்தது? அந்த இரவு முழுவதும் குருவுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் உணவு சாப்பிடும்போது வயிற்று மிகவும் கஷ்டப்பட்டது. பல முறை உடல் பாதிக்கப்பட்டது. உடம்பு பலகீனமாகியது. ஆனால் உடம்பு சிரமப்பட்டாலும் மனம் மெல்ல மெல்ல தெளிவடைய ஆரம்பித்தது. முதல் நாள் வந்த அந்த தவறான எண்ணங்கள் மெல்ல மெல்ல மறைந்து போயின. உடம்பு சற்று ஓய்ந்த பிறகு குரு அந்த முத்துமாலையை எடுத்துக்கொண்டு ராஜாவை சந்தித்தார். அவர் பணிவுடன் கூறினார், நேற்று என் புத்தி கெட்டுப்போயிருந்தது. இந்த முத்துமாலையை நான் எடுத்தேன். ஒரு திருடன் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்று நீங்களே சொல்லுங்கள். அப்போது ராஜா அமைதியாக பதில் கூறினார், ஏன் செய்தது என்று அறிந்த பிறகே தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்போது குருவுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. உணவு என்பது வெறும் தானியங்கள் அல்லது காய்கறிகள் மட்டும் அல்ல. அதை சமைத்தவர், அதை கொடுத்தவர், அதை பயிரிட்டவர், அவர்களின் குணமும் உணவுடன் சேர்ந்து சாப்பிடுபவரின் மனதிற்குள் செல்கிறது. இதுவே அன்னதோஷம் என்று சொல்லப்படுகிறது. சுத்தமான ஆகாரம் இரண்டு வகையில் இருக்க வேண்டும். உணவுப் பொருட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் அதை தொடர்புபடுத்தியவர்களின் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். மகா பெரியவா சொல்வது போல, சுத்தமான ஆகாரம் உடம்புக்கும் மனதிற்கும் சக்தி தரும். பிறகு அந்த அரிசி எங்கிருந்து வந்தது என்று விசாரணை செய்யப்பட்டது. ஒரு திருடன் கடையிலிருந்து அரிசி மூட்டைகளை திருடி பிடிபட்டான். அந்த அரிசி அரசாங்க பண்டகசாலையில் சேர்க்கப்பட்டது. அதிலிருந்தே குருவுக்கான உணவு சமைக்கப்பட்டது. அந்த உணவை சாப்பிட்டதால் அந்த கெட்ட எண்ணங்கள் வெளிப்பட்டன. இதுதான் உணவின் மறைந்த சக்தி. இந்த கதையால் நாம் ஒரு முக்கியமான பாடம் கற்கிறோம். உணவு உடம்பை மட்டுமல்ல, நம்முடைய மனதையும் பாதிக்கிறது. அதனால் சுத்தமான உணவை சாப்பிடுவோம், சுத்தமான எண்ணங்களுடன் வாழ்வோம்.